அதிபர் கதைக்கு வருவோம். கார் பென்ஸ் கார் மர்மம் வாங்கி கொடுத்தானா, அந்த அண்ணன் வீடு நான் ஏற்கனவே போய் நான் ஒரு முறை சென்று பார்த்து விட்டு வந்தேன் நிலவா, அதோட வாடகை 3.5 லட்சம் ரூபாய். பக்கத்துல ஒரு 2 கிரவுண்டு சொச்சம் இடம் இருக்கு, வீடும் அதில் இருக்கிறது. அந்த வீட்டின் உரிமையாளர் அமெரிக்காவில் இருக்கிறார். அமெரிக்காவில் இருக்கவங்க நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதை வாங்கி போட்டிருப்பாங்க. அதை சிக்கந்தர் என்பவர் பெயரில் அதிபர் வாங்கி இருக்கிறார். இதுக்கு என்ன ஆதாரம்? நீ அபாண்டமாக பழி சொல்கிறீர்கள். நானே கேட்பேன் சார். கேப்ப அந்த சிக்கந்தர் பாஷாவுக்கு அந்த நிலத்தை விற்க நினைக்கும் அந்த அமெரிக்க குடிமகன் யாரை வேண்டுமானாலும் பவர் ஆஃப் அட்டர்னியாக நியமிக்கலாம் தானே, வச்சுக்கலாம். ஆனால் அந்த அமெரிக்க குடிமகன் பவர் ஆஃப் அட்டர்னியாக நியமித்த நபர் நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் பாசறையின் மாநில செயலாளர். அவர் பெயர் ரூபன். நீண்ட நாட்களாக நாம் தமிழர் அமைப்பில் இருக்கக்கூடியவர். அந்த சேல் டீட்ல சாட்சியாக கையெழுத்திட்டு இருக்கும் ஸ்ரீதர் என்ற வழக்கறிஞர் 2026 கும்மிடிப்பூண்டியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். சரியா? சரி, இது ரெண்டும் எப்படி ஆதாரமாகும்? சுல்தான் சிக்கந்தர் என்பவர் உண்மையிலேயே இதை வாங்கியிருக்கலாம் தானே அப்படின்னா, இப்ப போனீங்கன்னா கூட நீங்க அந்த பக்கத்து வீட்டுல சிக்கந்தரை பார்க்க முடியாது, அண்ணனை தான் புடங்கிட்டு போறாங்க வீட்டுல. இந்த பத்திரத்தின் மதிப்பு படி அந்த நிலம் 4 கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்டிருக்கிறது. ஆக்சுவல் காஸ்ட் 18 கோடி. மற்ற அரசியல்வாதிகளுக்கு இவருக்கும் என்ன வித்தியாசம்? இந்த திருட்டுத்தனத்தெல்லாம் பண்ணிட்டு உங்களை கேள்வி கேட்டா பைத்தியக்காரன்றீங்க.